முஸ்லிம்கள் ஹஜ் செல்வது ஏன்? அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய 5 கடமைகள் என்ன? வாருங்கள் பார்க்கலாம். உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய மக்கள் அனைவரும் பங்கேற்க விரும்பும் ஒரு ஆன்மீக பயணமே ஹஜ் ஆகும். ஆழமான இறை நம்பிக்கையுடன் ஹஜ் யாத்திரை குறித்த விளக்கமும் தெளிவும் இருக்கின்ற ஒருவரே ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு 2 மில்லியனுக்கும் அதிகமான முஸ்லிம்கள் மக்கா சென்றுள்ளனர். ஒரு சமய நிகழ்வுக்காக உலகில் மக்கள் ஒன்று கூடும் மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படுகின்றது. ஹஜ் கடமை பாவங்களை அளிக்கும், நன்மைகளை பெற்றுத்தரும், வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இத்தகைய சிறப்பு கொண்ட இந்த கடமையை செவ்வனே நிறைவேற்றுவதற்காக சவுதி அரேபிய அரசு மிகச் சிறப்பாக பங்காற்றி வருகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியலை பின்பற்றி இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் ஆகிய நபிமார்களின் வாழ்வு தரும் பாடங்களை இக்கால பகுதியில் நினைவு கூறுகின்றனர். முகமது நபியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் இணைந்து புனித கௌபாவை கட்டினார்கள். 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபி அவர்கள் புனித கௌபாவை புனிதப்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் புனித பூமியாக மக்காவும் கௌபாவும் அமைந்திருக்கின்றன. முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் கௌபாவை நோக்கியபடியே தொழுவார்கள். நபிகள் நாயகம் காலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளை நோய்கள், கோவிட் போன்ற சந்தர்ப்பங்களில் ஹஜ் கடமை இடைவிடாது இடம்பெற்று வருவது ஓர் அற்புதமாகும். ஹஜ் யாத்திரைக்கு செல்ல தயாராகும் போது ஒருவர் இஹ்ராம் என்ற ஆரம்ப கிரியை மூலம் தன்னை அந்த வணக்கத்திற்கு தயார்படுத்திக் கொள்கின்றார்கள். பெண்களும் அவ்வாறே தங்களை தயார்படுத்திக் கொண்டு மேக்கப் போடுவது மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதை முற்றாக தவிர்த்து கொள்கிறார்கள். முகத்தை தவிர அனைத்து பாகங்களை தவிர்த்து கொண்டும் ஆண்கள் தையல் இல்லாத 2 துணிகளை அணிந்து கொள்வார்கள். இஸ்லாத்தின் சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இஹ்ராம் கட்டிய பின் முடி மற்றும் நகங்களை வெட்டுவது, உடலுறவு கொள்வது போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் பிறருடன் தர்க்கம் செய்வது, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளன. மக்காவுக்கு செல்லும் ஹாஜிகள் மதீனாவுக்கு செல்வதும் வழக்கம். ஹஜ் கடமையில் இல்லாவிட்டாலும் ஒரே நாட்டில் இருப்பதன் காரணமாக அங்கு செல்வது இலகுவாக இருக்கின்றது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்மாணித்த மஸ்ஜிதுன் நபவி என்ற பள்ளிவாசலும் அன்னாருடைய அடக்கஸ்தலமும் மதீனாவிலேயே இருக்கின்றது. ஹஜ்ஜுக்காக செல்லும் முஸ்லிம்கள் மக்காவிலுள்ள கௌபாவை சுற்றி தவாஃப் செய்வார்கள். பின்னர் அவர்கள் சஃபா, மர்வா என்ற 2 மலைத்தொடரில் வேகமாக நடந்து செல்வார்கள். பிறை 8க்கு 10 கிலோமீட்டர் அப்பால் இருக்கின்ற மினாவில் தரித்துவிட்டு பிறை 9இல் ஹஜ்ஜின் பிரதான கடமையான அரஃபாவில் தரிப்பதற்காக செல்வார்கள். அரஃபா நாளானது ஏக இறைவனை அல்லாஹ் அடியார்களை நோக்கி இறங்கி வந்து அவர்களை பாவிகளாக உள்ளவர்களை நரகை விட்டும் விடுதலை செய்கின்ற ஒரு நாள் என்பது முகமது நபியின் கூற்றாகும். இங்குதான் முகமது நபி அவர்கள் தனது கடைசி உபதேசத்தை செய்திருக்கின்றார்கள். சூரியன் மறைந்ததை தொடர்ந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முஸ்தலிஃபா என்ற பகுதிக்கு சென்று தங்குவார்கள். 10வது நாளில் காலையில் ஜம்ரா என்ற இடத்திற்கு சென்று ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள். ஹத்யோ எனப்படும் குர்பானியை நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜாஜிகள் தலையை மொட்டையடித்துக் கொள்வதுடன் பெண்கள் தங்கள் முடியில் சிறு பகுதியை வெட்டிக் கொள்வதும் இந்நாளின் மற்றொரு கிரியையாகும். 10வது நாளான இந்நாளில் ஈதுல் அல் ஹதுஹா ஹஜ் பெருநாள் என்று அழைக்கப்படும். உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாடி வருகின்றார்கள். உல்ஹியா என்ற குர்பானியை செய்து இந்நாளில் ஏழைகளை மகிழ்விப்பார்கள். ஆன்மாவை போஷிப்பதும் பலப்படுத்துவதிலும் ஹஜ்ஜுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. இறை அச்சத்தால் தன்னை நிரப்பிக் கொள்ளவும், தீய குணங்களில் தன்னை திருத்திக் கொள்ளவும், பாவங்களை விட்டும் தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் ஹஜ் துணை நிற்கிறது. தன்னை சூழவுள்ள உலகத்தை, அதிலுள்ள கலாச்சாரங்கள், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை, புது புது அனுபவங்களை பெற்று தருகின்ற பல்துறை சார்ந்த ஒரு புனித பயணம் ஹஜ் வணக்கமாகும்.